வணக்கம். நான் உங்கள் கேஎஸ். 17th ஜூலை 2026 இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டி எப்படி வந்து கேஎஸ் 10 ப்ரோ மூலமாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் ஒரு ஆர்டர் எடுத்திருந்தோம். அதில் நம்மளுக்கு ஒரு 60 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். அது 100 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. இருந்தாலும் நம்மளுடைய டார்கெட் 5th டார்கெட் 60 பாயிண்ட் எடுத்திருந்தோம். ஸோ இன்றைக்கி ஃபுல் அனாலிசிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் 23,900 கால், 24,300 புட்டு. ஓகே, ஓகே. இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்து ப்ரீவியஸ் ஸ்விங்குடைய ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பை என்ட்ரி நம்மளுக்கு கிடச்சிது. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் 277 நம்மளுடைய என்ட்ரி. டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3, டார்கெட் 4, டார்கெட் 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 5 டார்கெட்டையும் அடித்தது. அரௌண்ட் வந்து 346 அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ அந்த 346 வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, 346 அடித்த உடனே 336 அடித்த உடனே நம்ம வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஒரு 100 பாயிண்ட் வரைக்குமே நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. ஆனால் நம்மளுடைய 5th டார்கெட்டோட எக்ஸிட் ஆகிட்டோம். அடுத்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு செல் ஆர்டர் கொடுத்தது. உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புட்டுடைய ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். நம்மளுடைய புட்டுடைய ஸ்கிரிப்ட் 24,300. ஸோ 176ல என்ட்ரி. ஓகே, சாரி, ஓகே, 176ல என்ட்ரி. நம்மளுக்கு 174ல் மறுபடியும் ஒரு செல் ஆர்டர் கொடுத்தது. அதனால் நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். அப்போ நம்மளுக்கு அதில் ஒரு 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சது. ஸோ செல் ஆர்டர் கொடுத்துட்டதுனால நம்மளுடைய காலுடைய ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணோம். ஓகே, 355ல் நம்மளுடைய என்ட்ரி. அது டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3, டார்கெட் 4, டார்கெட் 5ன்னு சொல்லிட்டு 5 டார்கெட்டுமே அடித்து நம்மளுக்கு ஒரு 40 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. ஓகே, 396 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய டார்கெட். ஸோ நம்மளுடைய 396 வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ட்ரி கொடுத்தது. ஓகே, அடுத்தது வந்து நம்மளுக்கு ஒரு மறுபடியும் வந்து கீழே வந்துட்டு ஒரு செல் ஆர்டர் கொடுத்தது. உடனே நம்மளுடைய சைடில் ஆப்போசிட் ஸ்கிரிப்டான பை சைடு போனோம். 170ல் என்ட்ரி கொடுத்தது. ஸோ இங்கே நம்மளுக்கு டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 போயிட்டு டார்கெட் 4 நியர்பை போனது. ஒரு 30-35 பாயிண்ட்டுக்கு மேலே போனது. ஆனாலும் நம்மளுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை வந்து அடித்தது. நம்ம என்ட்ரி போட்டது வந்து 170. நம்ம ஸ்டாப் லாஸ் அடித்தது 169. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு லாஸு. ஸோ ஆல்ரெடி ஒரு 2 பாயிண்ட் லாஸு. ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டரில் ஒரு 60 பாயிண்ட் ப்ராஃபிட்டு, செகண்ட் ஆர்டரில் நம்மளுக்கு ஒரு 40 பாயிண்ட் ப்ராஃபிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸில் ஒரு 2 பாயிண்ட் லாஸு, செகண்ட் ஸ்டாப் லாஸ் இப்போ ஒரு பாயிண்ட் லாஸு. மொத்தம் 3 பாயிண்ட் வந்து இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. 100 பாயிண்ட் கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து நம்மளுக்கு ஒரு செல் ஆர்டர் கொடுத்துருக்கு. இந்த செல் ஆர்டரில் நம்ம ஸ்கிரிப்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். கால் ஸ்கிரிப்ட் போகிறோம். 369 அப்படிங்கிறது நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேஷ்போர்டில் இருக்குது இல்லைங்களா, 360 என்ட்ரி பாயிண்ட்டுன்ட்டு. நம்ம 369 தான் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். நம்மளுடைய டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 5th டார்கெட் 429. அது அரௌண்டு நம்மளுக்கு 477 வரைக்குமே போனது. ஸோ நம்ம 5th டார்கெட் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா 69, 29, இதில் ஒரு 60 பாயிண்ட்டு. டோட்டலாக 100 ப்ளஸ் ஒரு 60, 160 பாயிண்ட் ப்ராஃபிட், 3 பாயிண்ட் லாஸ். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு அரௌண்ட் 155 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும்.
ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 9,000 டு 10,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் அடுத்தடுத்து வர என்ட்ரியை வந்து நம்ம எடுக்கணும், கம்பல்சரி எடுக்கணும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி ட்ரையல் பண்ணி கொண்டு போய் நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்டாப் லாஸ் சொல்லுதோ அந்த ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வச்சால் மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் இருக்க முடியும். ஒன்ஸ் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. மார்க்கெட்டை சாலிடாக உட்காந்து வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து புக் பண்ண கற்றுக்கணும். சரியா? நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து நீங்கள் அது கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது அளவுக்கு தான். ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஒரு 4 என்ட்ரி கொடுக்குது, வாரம் வந்து ஒரு 20 என்ட்ரி கொடுக்குது, 30 என்ட்ரி கொடுக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த 30 என்ட்ரியுமே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 300லேருந்து 400 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 20,000லேருந்து 25,000 வந்து பெர் வீக் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஓகேவா? அதுக்கு நீங்கள் பேக் டெஸ்ட் நிறைய எடுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுக்கணும். 1 லேக் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு வாரம் வந்து ஒரு 25,000 உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஆனால் இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும். நான் இல்லை எனக்கு வந்து மற்ற ஸ்ட்ராட்டஜிலேருந்து ஆர்டர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது, நான் கால்ஸ் வாங்குகிறேன், இல்லை நானாக வந்து யோசித்து தனியாக ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது. டிசிப்ளின் இல்லாமல் போகக்கூடிய எந்த ஒரு ட்ரேடும் சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஸோ நீங்கள் மார்னிங் 9 o'clock உட்காந்துட்டு 3:30 வரைக்கும் நம்ம வந்து இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ஃபர் வீக் 300 பாயிண்ட் மினிமம் 300 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 400 to 500 600 சில வீக்லியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பட் நம்ம ஒரு 300 பாயிண்ட் நம்ம வந்து ஆவரேஜாக நம்ம வைக்கலாம் மினிமம். ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய KS10 ப்ரோ மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட்ஸ் 155 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில். ஸோ நம்ம ஈவினிங் மார்க்கெட் MCXல பார்க்கலாம்.